ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 104 உழவு. 1039வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் முடிவிடும். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஓடிவிடும். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஓடிவிடும். தலைவன் தலைவி குடும்பத்தில் இருக்கிறார்கள், கணவன் மனைவியும். தினமும் தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது அவன் செய்து கொண்டே இருக்க வேண்டும், நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை போல மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அவருக்கு செய்து தர வேண்டிய எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்ய வேண்டும். மனைவிக்கு என்ன தேவையோ அந்த பணிவிடைகளை கணவன் செய்ய வேண்டும், அந்த வேலைகளை அந்த பணிகளை செய்ய வேண்டும். ஒருவருக்கொருவர் பணி செய்து அவருடைய நன்மைக்காக இவர் உதவ வேண்டும். ஒவ்வொருத்தர் நன்மைக்கும் மற்றவர் உதவி செய்து வாழ வேண்டும். அப்படி செய்ய மறுத்துவிட்டால் கணவன் சில மனைவிக்காக ஏதாவது அவள் கேட்கின்றதை செய்யவில்லை என்றால் கோபம் ஏற்பட்டு பேசாமல் இருந்து விடுவாள். அதே போல தான் கணவனுக்கு செய்ய வேண்டியதை ஏதாவது செய்ய மனைவி மறுத்து விட்டால் அல்லது மறந்து விட்டால் அவருக்கு கோபம் வந்து அவர் பேசாமல் இருந்து விடுவார். இதற்கு பெயர் ஊடல். ஊடல் என்றால் பேசாமல் மௌனமாக இருப்பார்கள், எதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஒருவர் மீது ஒருவருக்கு வெறுப்பு ஏற்பட்டுவிடும். வெறுப்பு ஏற்பட்டு விட்டால் ஒருவர் மீது ஒருவர் பகை கொண்டு தகாத வார்த்தைகளை பேசுவார்கள். அதன் பிறகு சண்டை வரும், அதன் பிறகு பிரிவு வரும். அந்த பிரிவு தாங்க முடியாமல் நீதிமன்றத்துக்கு சென்று விவாகரத்து கேட்பார்கள், மனமுறிவு கேட்பார்கள். அந்த அளவுக்கு போய்விடும். அதனாலே மனைவிக்கு கோபம் வருகின்ற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது கணவனுக்கு கோபம் வருகின்ற அளவுக்கு மனைவி நடந்து கொள்ளக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு பட்டு வாழ்க்கை நடத்த வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாக இருந்து ஆதரவாக இருந்து வாழ்க்கை நடத்த வேண்டும். பிரச்சனை இல்லை, சிறப்பாக இருக்கும் குடும்பம். அதை போல ஒரு விவசாயி, ஒரு உழவன் தன்னுடைய வயலுக்கு தினமும் சென்று வயலுக்கு என்னென்ன, அந்த பயிருக்கு என்னென்ன பாதுகாப்பு தர வேண்டும் அந்த பாதுகாப்பை தர வேண்டும். பயிருக்கு எந்த குறையும் இல்லாமல் அது வாடிவிட்டதா, பயிர் வாடி கிடக்கிறதா, உடனே நீர் பாய்ச்ச வேண்டும். சரியாக உரம் இல்லையா, சில பகுதிகளில் சில உரம் இருக்காது. உரத்தை கொண்டு வந்து எந்த இடத்திலே பயிர் சரியாக இல்லையோ அந்த இடத்தில் உரம் போட வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட 1 மாதம் கழித்து ஒரு உரம் போட வேண்டும், 3 மாதம் கழித்து ஒரு உரம் போட வேண்டும். நிறைய களைகள் மிகுந்திருந்தால் அந்த களைகளை எடுக்க வேண்டும். ஏதாவது பாதுகாப்பு தர வேண்டும், பயிருக்கு பாதுகாப்பு தர வேண்டும். அந்த கழனி பக்கமே போகவில்லை என்றால் வயல் பக்கமே, அந்த வயலுக்கு உரியவன், அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன், அந்த பயிரிட்டவன் அந்த வயலை பார்க்காமலேயே வீட்டில் உறங்கி கொண்டிருந்தால், எப்படி மனைவியை பார்க்காமலேயே கணவன் இருந்தால் மனைவி கோபித்து கொள்வாளோ அதை போல அந்த நிலம் இவன் மீது கோபித்து கொண்டு நம்மை பார்க்க வரவில்லை, ஆடு வருகிறது, மாடு வருகிறது, பறவைகள் வருகின்றன, திருடர்கள் வருகிறார்கள், என்னை இப்படியெல்லாம் சீரழிக்கிறார்கள், இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன், எனக்கு தலைவன் போன்றவன் இங்கே வந்து பார்க்கவில்லையே, என்னை ஏறிட்டு பார்க்கவில்லையே என்று மனைவி எப்படி கணவனை கோபித்து கொள்வாளோ அதை போல இந்த நிலமானது கோபித்து கொள்ளுமாம். அந்த நிலத்துக்கு உரியவன் மீது கோபம் கொள்ளுமான். அதனால் என்ன ஆகும்? விளைச்சல் கிடைக்காது. பாதுகாப்பு கொடுத்தால்தான் நீங்கள் கடைசி காலத்தில் அறுவடை செய்து நிறைய தானியங்களை வீட்டுக்கு எடுத்து செல்லலாம். நீ இந்த நிலத்தை பார்க்கவே வரவில்லை, பயிர் எப்படி இருக்கிறது, விளைந்திருக்கிறதா, நீர் பாய்ச்ச வேண்டுமா, எந்த அளத்தில் பூச்சி இருக்கிறது, பூச்சி மருந்து போட வேண்டும், மருந்து தெளிக்க வேண்டும், ஆடு மாடுகளை விரட்ட வேண்டும், பறவையில் ஏதாவது வந்தால் விரட்டி அடிக்க வேண்டும். இவ்வளவு பாதுகாப்பு தந்தால் தானே அது உனக்கு பலன் தரும். ஆகையினாலே உழவர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, நீங்கள் தினமும் நிலத்தை பார்வையிட வேண்டும். பார்க்காத பயிர் கெடும், பார்க்காத பயிர் கெடும். பழக்கப்படாத குதிரை கீழே தள்ளிவிடும். தினமும் பயிற்சி கொடுக்க வேண்டும். பயிற்சி எடுக்காதவன், எந்த ஒரு படை வீரனும் பயிற்சி எடுக்காத, தினமும் போலீஸ்காரர்கள் பயிற்சி எடுக்க வேண்டும், தினமும் இராணுவ வீரர்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சி எடுக்காதவன் பயனற்றவன், அவன் பயன்பட மாட்டான். அவனால் வெற்றி கிடைக்காத நாட்டிற்கு. எந்த காவல்துறை சேர்ந்தவர்கள், போலீஸ்காரர்கள் எல்லாம் தினமும் பயிற்சி எடுக்க வேண்டும். தொப்பை பெருத்து அசிங்கமாக இருந்தால் ஓடி திருடனை பிடிக்கவும் முடியாது, திடீரென்று ஓட முடியாது,
எவ்வளோ பணிகளை செய்ய வேண்டி இருக்கிறது. எங்கெங்கோ ஏற வேண்டும், இறங்க வேண்டும், குதிக்க வேண்டும், எல்லாம் செய்ய முடியாது. மானம் போய்விடும். பயிற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் பலன் கிடைக்கும். உழவனே, விவசாய பெருங்குடி மகனே, தினமும் நிலத்தை சென்று பார். அதற்கு செய்ய வேண்டியதை எல்லாம் செய். அப்பொழுதுதான் உன் மீது அந்த நிலத்திற்கு கோபம் இல்லாமல் இருக்கும். உனக்கு அவள் பலன் தருவாள், பயன் தருவாள். நீ பார்க்காமல் விட்டுவிட்டால், உன் மனைவியை நீ கண்டுகொள்ளாமல் இருந்தால், எப்படி உன் மீது மனைவி வெறுப்பு ஏற்பட்டு அவள் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு எப்படி வருத்தப்படுவாளோ அதை போல நிலம் வருத்தமடையும். தினமும் சென்று பார். பார்க்காத பயிர் கெட்டுவிடும். கேட்காத கடன் வராது. தினமும் கேட்க வேண்டும் கடன் கொடுத்தவன். இல்லை என்றால் கடன் வராது கைக்கு. தினமும் கேட்க வேண்டும். என்னிடத்தில் வாங்கிய பணம் என்ன ஆயிற்று, கொடு என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி உழவன் தினமும் நிலத்தை சென்று பார்வையிட வேண்டும். பொழுதுதான் பலன் கிடைக்கும் என்று இந்த குறட்பா கூறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.